கால்நடை மருத்துவ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை மதிப்பெண் அடிப்படையிலேயே நடத்தப்படும் என தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் திலகர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவரிடம் நமது செய்தியாளர் சங்கரன் நடத்திய நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையிலேயே எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளுக்கான சேர்க்கை பல ஆண்டுகளாக நடந்து வந்தது. இந்நிலையில் இந்த சேர்க்கை அகில இந்திய அளவிலான நுழைவுத் தேர்வு அடிப்படையிலேயே நடைபெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து இது வழக்கம் போலவே 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையிலேயே இந்த சேர்க்கை நடைபெற வேண்டும் எனவும் அகில இந்திய அளவில் நுழைவுத் தேர்வை நடத்தக்கூடாது எனவும் தமிழகத்தில் பல்வேறு தரப்பினரும் குரல் கொடுத்து வருகிறார்கள். அரசியல் கட்சி தலைவர்கள் முதல் பல்வேறு மாணவர் அமைப்புகள் வரை இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் முக்கியமாக எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளுக்கு அடுத்து மிக முக்கியமான கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கை எப்படி நடைபெறுகிறது அது குறித்து தற்போது தமிழ்நாடு மருத்துவ கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் திரு திலகர் நம்மோடு இருக்கிறார். இது குறித்து அவரிடம் கேட்கலாம். சார், இந்த படிப்பு எப்படி இனிமேல் மாணவர் அட்மிஷன் எப்படி நடக்க போகுது, அதை பத்தி சொல்லுங்க. இந்த வருடம் கால்நடை மருத்துவ பட்டப்படிப்புக்கு பாத்தீங்கன்னா சென்ற முறை என்ன செயல்பாடுகள் இருந்ததோ அதே செயல்பாடுகள் தான் இந்த வருடமும் அமல்படுத்தப்படும். அகில இந்திய அளவில் ஒரு தகுதி தேர்வு வைக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கும் வந்தது. பட் அங்கே அரசின் வாயிலாக அந்த மாதிரி முன்னெச்சரிக்கைலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒப்புதல் அளிக்கல, மறுத்து சொன்னோம். ஸோ அதனால கால்நடை மருத்துவம் மருத்துவ படிப்பு இருக்கிற மாதிரி எந்த ஒரு தகுதி தேர்வும் வராது. எப்பவும் இருக்கிற மாதிரி இந்த வருடமும் நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் நம்ம தமிழ்நாடோட கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அவங்களோட இடத்தை பிடிச்சுக்கலாம். அந்த 15% அகில இந்திய கால்நடை சங்கம் என்ன அவங்களுக்கு ஒரு கோட்டா இருக்கோ அது மட்டும் அவங்களுக்கு ஒரு தேர்வு கண்டக்ட் பண்ணி அந்த தேர்வுல ரேங்க் படி அவங்க வருவாங்க. ஸோ கால்நடை மருத்துவ பட்டப்படிப்புக்கு எந்தவித மாறுதல்களும் இந்த வருஷம் இல்லை.